வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல டாட் எஸ்டிகேவை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல செட்டப் பண்ணி ரன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி டாட்ல அவுட்புட் டிஸ்ப்ளே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடணும். இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரன்ன்றது கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த அவுட்புட் வந்து பார்த்தா டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றீங்க, இந்த வியூவை கிளிக் பண்ணீங்க. வியூவை கிளிக் பண்ணிட்டு டீபக் கன்சோல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க கீழே வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இது கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா கிளியர் கன்சோல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட் வந்து வந்துருக்கு. நான் இந்த கோடிங்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். டாட்ல எப்பயுமே கோடிங்கோடைய எக்ஸிகியூஷன் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம மெயின் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு ஒரு பேராந்திசிஸ் ஒரு கர்லி பிரேஸ் போட்டுக்கங்க. போட்டுட்டு ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க ஹெல்லோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க. லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் போட்டுட்டு இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அவுட்புட் இங்க டிஸ்பிளே ஆகும். வேர்ல்டு டாட்ல ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு எப்பயுமே வந்து சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெல்லோ டாட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஹெல்லோ டாட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுமாதிரி டபுள் கோட்ஸ் நான் யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவே எனக்கு பிரிண்ட் கோடிங்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணணும்னு வச்சுங்களேன். கோட்ஸ் போட்டேன், கோடிங்ஸ் வேர்ல்டு. நான் டைப் பண்ணேன்னா இப்போ எனக்கு எது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கணும் அப்படின்றது இங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க இருந்து நான் இது வரைக்கும் எடுக்கிறதுக்கா இல்ல இது வரைக்கும் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு ஸ்லாஷ், ஓகேங்களா, இப்படி ஒரு ஸ்லாஷ் வந்து போடலாம். போட்டீங்க அப்படின்னா போட்டுட்டு இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா கோடிங்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒன்னு இப்படி பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னா இதை காப்பி பண்ணிட்டு நான் இந்த வெளியே இருக்கிறத டபுள் கோட்ஸா மாத்திடுறேன். ஓகேங்களா? வெளியே இருக்கிறத டபுள் கோட்ஸா மாத்திட்டு இது நான் சிங்கிள் கோட்ஸா வச்சுட்டு இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு சேம் அவுட்புட் வந்து வரும். ஒன்னு இப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை இப்படி யூஸ் பண்ணலாம். எப்படி ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. சிங்கிள் கோட்டை எப்படி அவுட்புட்ல யூஸ் பண்றது அப்படின்றதும் பார்த்துட்டோம். இப்போ மல்டி லைன் அவுட்புட். ஸோ எனக்கு இப்போ வந்து மல்டி லைன்ல எனக்கு அவுட்புட் வேணும்னு வச்சுங்களேன். வெல்கம் டு டாட் ப்ரோக்ராமிங் அப்படின்றத டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதை நான் மல்டி லைன்ல டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுங்களேன். மல்டி லைன்ல இப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நார்மலா டிஸ்பிளே பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க சிங்கிள் கோட்ஸ் போட்டீங்க பதிலா அதே மாதிரி 3 கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 1 2 3. அதே மாதிரி இங்க கீழே 1 2 3. இந்த மாதிரி 3 கோட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ல வந்து வரும். ஓகேங்களா? ஸோ மல்டி லைன்ல எப்படி அவுட்புட் டிஸ்பிளே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு 4 + 5 அப்படின்றது டைப் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் போட்டு இப்போ நீங்க ரன் பண்ணி அப்படின்னா 4 + 5 வேல்யூ வந்து என்ன, 9. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் ஆகி வரும். இல்ல எனக்கு இந்த 4 + 5ன்றது 4 + 5னே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸோ போட்டுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு 4 + 5ன்றது 4 + 5 நீங்க எப்படி டைப் பண்ணீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ 4 + 5 =
ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஈக்குவல் டுன்னு போட்டு 4 + 5 வேல்யூ வந்து என்ன 9. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் 4 + 5 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டேன் அப்படின்னா எனக்கு 4 + 5 = 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி கர்லி பிரேஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து இங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 4 +க்கு பதிலாக ஸ்டார் போட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து ஆகும். ஓகேங்களா? 4 × 5 ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 20ன்னு வரும். ஓகேங்களா? எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ.